நவராத்திரியோட 2வது நாள் வாக்வாதினி ஹோமம் பண்ணுற நாள். அப்போது நம்ம வாக்வாதினியை பற்றின விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும் இல்லையா? இதோ வாக்வாதினியை பற்றின சில செய்திகள். வாக்தேவி அப்படிங்கிறவ பேச செய்கிறவ. அதோட ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, நமக்கு பேச, படிக்க, எழுத, விளக்க, நினைவில் வைத்துக்கொள்ள உதவும் சக்தி. அதாவது நாம் சொல்லும் சொற்களின் சக்தி, நமக்கு வரும் தெளிவான சிந்தனைகளின் சக்தி. இப்போது பரீட்சையெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம அந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுவோம் இல்லையா? அதுக்கு உண்டான அறிவும் நினைவாற்றலும் கொடுக்கக்கூடியவ இந்த வாக்வாதினி. அப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்படின்னா சரஸ்வதி யாரு? சரஸ்வதிக்கும் வாக்வாதினிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தானே. சரஸ்வதி தேவின்னா கல்வி, ஞானம், கலை. வாக்வாதினா அந்த அறிவை, அந்த கல்வியை, அந்த ஞானத்தை சரியான சொற்களால் வெளிப்படுத்துகிற சக்தி. எளிமையாக சொல்லணுன்னா, அறிவுங்கிறது சரஸ்வதி, அதை சொல்லும் திறன் வாக்வாதினி. இப்போது இந்த வாக்வாதினியை பற்றின ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். உலகம் உருவாகி கொண்டு இருந்தது. அப்போ ஆகாயம் இருந்தது, பூமி இருந்தது, தேவர்களும் இருந்தார்கள். ஆனால் உலகம் மட்டும் ரொம்ப மௌனமாக இருந்தது. யாகங்கள் பண்ணாங்க, அதுக்கு பலன் இல்லை. தேவர்கள் இருந்தாங்க, அவங்களோட செயல்கள் நடக்கலை. எல்லா தேவர்களும் சேர்ந்து பிரம்மாவிடம் போனாங்க. இந்த பிரபஞ்சம் உருவாயிடுச்சு, ஆனால் எதுவுமே இயங்கலையே, காரணம் என்ன அப்படின்னு பிரம்மாவிடம் கேட்டாங்க. பிரம்மா தியானத்தில் உட்கார்ந்தார். அப்போ அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. அதாவது எண்ணம் இருக்கிறது, ஆனால் அதை வெளிப்படுத்துகிற சொல் இல்லை. சொல் இல்லாமல் சிருஷ்டி இயங்குமா? இயங்காது இல்லையா? அதை உணர்ந்த அந்த நொடியிலேயே பிரம்மாவோட வாயிலிருந்து ஒளியால் ஆன ஒரு சக்தி வந்தது. அந்த சக்தி மென்மையான குரலில் பேசியது. நான் வாக், நான் எண்ணமாகவும் இருக்கிறேன், சொல்லாகவும் வெளிப்படுகிறேன். நான் இல்லையெனில் அறிவும் பயனில்லை, யாகமும் பயனில்லை. தேவர்கள் அப்படியே அதை பார்த்து வியந்து போய் எல்லாரும் வாக்தேவியை வணங்கினாங்க. வாக்தேவி மேலே தொடர்ந்தாள். நான் ஞானிகளுக்கு அறிவு தருவேன், அரசர்களுக்கு கட்டளை தருவேன், மனிதர்களுக்கு மொழி தருவேன். என்னை உண்மையோடு பயன்படுத்தினால் உலகம் செழிக்கும், பொய்யாக பயன்படுத்தினால் குழப்பம் பெருகும் அப்படின்னு சொன்னான். வாக்வாதினி உலகம் எல்லாம் பரவினாள். மந்திரங்கள் சக்தி பெற்றன, வேதங்கள் ஒலிக்கத் தொடங்கின, மனிதர்கள் பேசத் தொடங்கினார்கள். பாடல், கவிதை, கற்பனை மலர்ந்தது. இப்படியே காலங்கள் ஓடிற்று. மனிதர்கள் கேட்டார்கள், இந்த அருவ சக்தியை எப்படி வழிபடுவது அப்படின்னு தேவர்களை நோக்கி கேட்க, தேவர்கள்
வாக்வாதினியிடம் கேட்டார்கள். அப்போ வாக்வாதினி ஒரு அழகிய தெய்வ ரூபம் எடுத்தாள். அவள்தான் சரஸ்வதி. வீணையுடன், வெண்மை ஆடையுடன், அமைதியும் ஞானமும் நிறைந்தவளாய் இருந்தாள். ஆனால் ஞானிகள் சொன்னார்கள், ரூபம் சரஸ்வதி, சக்தி வாக்வாதினி. உலகத்தை விட்டு மறையும் முன் வாக்வாதினி ஒரு வார்த்தை சொன்னாள். சொல் ஒரு ஆயுதம். அது உலகை உருவாக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். இனிய சொல் பேசுங்கள், உண்மை பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லின் சக்தியாக மாறி மறைந்தாள். இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னா, வாக்வாதினிங்கிறவ சொல்லின் தெய்வ சக்தி. அதனால நாம் பேசுற ஒவ்வொரு சொல்லிலும் அவ இருக்கா. அந்த சக்தியை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும். ஒரு நல்ல சொல் நன்மையை கொடுக்கும், தீய சொல் துன்பத்தையே கொடுக்கும். உண்மையோடும் இனிமையோடும் பேசும் மனிதரிடம் வாக்வாதினி எப்போதும் குடியிருப்பாள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.